எவ்வளோ இடத்துல தப்பு நடக்குது தான். ஒரு 100 வயசுலேருந்து 80 வயசுலேருந்து 10 வயசுலேருந்து 2 வயசுலேருந்து குழந்தைங்கள தான் வன்கொடுமை தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த போதைப் பொருளெல்லாம் ஒழிச்சிடணும், டாஸ்மார்க்கை எடுத்துடணும். புரியுதா? இது 2 கம்மி பண்ணாலுமே பொம்பளைங்க நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும். புரியுதா? அதான் அதுக்காக போலீஸோ குறையோ முதலமைச்சரை குறையோ அதெல்லாம் சொல்லி என்ன ஆகுது? முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? என்னப்பா யதார்த்தமாக சொல்கிறேன் நான். முதலமைச்சரை குறை சொல்கிறதுக்கோ இதுக்கோ எதுவுமே கிடையாது. பொம்பளைங்க நம்ம பாதுகாப்பாக இருந்தால் போதும். என்ன அதுக்காக இந்த ஊர் ஊரா எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் மீடியா இப்போ வரவே இது வெளியே தெரியுது. இன்னும் நிறைய விஷயம் தெரியாது இருக்கும். ஊர் நாட்டிலலாம் நாங்கள்லாம் ஊரில் தான் இருந்து வந்தோம். ஊர் நாட்டிலலாம் நிறைய நடக்குது, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இங்கே இது மாதிரி விஷயம் நிறைய நடக்குது, ஊரில் நடக்குது. இந்த ஹாஸ்டலில் இந்த சிறுவர் அதெல்லாம் அனாதை ஹாஸ்டல் எல்லாத்துலேயுமே நடக்குது. இதெல்லாம் வெளியே வருது. இதுவே தெரிய வச்சு தானே இப்போ இந்த கேமரா பார்த்து அதெல்லாம் பார்த்து தெரிய வச்சு தெரியாத நிறைய நடக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? காலத்தோட காலம் ஓட்டிட்டு போக வேண்டியது தான். நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு தப்பாக அது நடந்ததுன்னா நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். நிறைய தப்பு நடக்க தான் செய்யும். இப்போ சொல்ல வச்சு தானே வெளியே தெரிஞ்சுது, சொல்லலைன்னா வெளியே தெரியாதுல்ல. அவ்வளோதான்.